ஓல்டு புக்கில் டேர்ம் 3ல ஜியாகிரஃபியில் த எர்த் வில் லிவ் இன். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம வந்து இருக்கிற 8 பிளானட்ஸில் நமக்கு வந்து எர்த்தில் மட்டும்தான் நம்மளால் லிவ் பண்ண முடியும். ஸோ அது வந்து லிவிங் பிளானட் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு மவுண்டைன் ஸ்ட்ரெச்சாக இருக்கக்கூடாது. அந்த கண்டினியூஸாக ஒரு மவுண்டைன் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மவுண்டைன் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ உள்ளதுலேயே ஹையஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச் இந்த வேர்ல்டு என்ன அப்படின்னா ஹிமாலயஸ். ஓகேவா, அதே மாதிரி நமக்கு வந்து பிளாட்யூஸ். அந்த பிளாட்யூஸில் நமக்கு ஹையஸ்ட் பிளாட்யூ இந்த வேர்ல்டு என்ன அப்படின்னா டிபெட். ஓகேவா, அது பிளாட்டி ஆஃப் டிபெட். ஓகேவா, அதே மாதிரி நமக்கு என்ன அப்படின்னா ஏரியா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உள்ளதுலேயே லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளைன் என்ன அப்படின்னா ரிவர் கங்கா தான் நமக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளைன். ஓகேவா, அதுக்கடுத்து நமக்கு நிறையா நார்மலாக சொல்கிறாங்க. இப்போ சொல்லணும்ல, சோலார் சிஸ்டம்குள்ளே எர்த்துக்குள்ளே நமக்கு நிறைய ஏஷியா கான்டினென்ட்ஸ்குள்ளே தமிழ்நாடுக்குள்ளே நமக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நமக்கு நார்மலாக கான்டினென்ட்ஸ் பார்க்கும்போது செவன் கான்டினென்ட்ஸ் இருக்குது. அந்த 7ல் என்னெல்லாம் அப்படின்னா ஏஷியா, யூரோப், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. ஸோ மொத்தம் 7 கான்டினென்ட்ஸ்: ஏஷியா, யூரோப், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. ஓகேவா, இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய லேண்ட் மாசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் கான்டினென்ட் சொல்கிறோம். ஓகேவா, அந்த 7 கான்டினென்ட்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏஷியா. இதுதான் உள்ளதுலேயே லார்ஜஸ்ட் கான்டினென்ட். இதில் தான் நமக்கு இந்தியா இருக்குது. ஓகேவா, இது எங்கே இருக்குது அப்படின்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கோபி டிசர்ட், இந்த கோல்டு கோபி டிசர்ட், அப்புறம் வந்து ஹிமாலயன் மவுண்டன்ஸ். இது ரெண்டும் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா ஏஷியாவில் இருக்குது. ஓகேவா, இதுதான் நமக்கு 7 கான்டினென்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா ஆஃப்ரிக்கா. இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் கான்டினென்ட். ஃபர்ஸ்ட் என்னது ஏஷியா, செகண்ட் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் வந்து ஆஃப்ரிக்கா. இது நமக்கு எங்கே அப்படின்னா நார்த்தன் அண்ட் சவுதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. ஓகேவா, இதுதான் நமக்கு கரெக்டாக 2 ஹாஃப்ஸாக பிரிக்கலாம். ஈக்குவேட்டர் வந்து கரெக்டாக ஆஃப்ரிக்காவில் தான் நமக்கு 2 ஹாஃப்ஸாக பிரியும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இதில் மெயினாக என்ன இருக்குது அப்படின்னா லாங்கஸ்ட் ரிவர். ஓகேவா, லார்ஜஸ்ட் ரிவர் வேறு, லாங்கஸ்ட் ரிவர் வந்து இதில் தான் இருக்குது. என்னது நைல் ரிவர். ஓகேவா, இதோட அந்த லென்த் எவ்வளோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 6695 கிலோமீட்டர்ஸ். ஸோ லாங்கஸ்ட் ரிவர் வந்து நைலு. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. எவ்வளோ அப்படின்னா 6695 கிலோமீட்டர்ஸ். அதே மாதிரி லார்ஜஸ்ட் டெசர்ட் இந்த வேர்ல்டு என்ன அப்படின்னா சஹாரா. அதுவும் இந்த கான்டினென்ட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் நமக்கு வந்து நிறையா மினரல் ரிசோர்ஸஸ், டென்ஸ் ஃபாரஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அடுத்து நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்கா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எதாவது சரௌண்டாக இருக்கும் அப்படின்னா ஆர்க்டிக் ஓஷனால் சரௌண்டாக இருக்கும். ஆர்க்டிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷனால் சரௌண்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் நமக்கு நிறைய ராக்கி மவுண்டைன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்கா வந்து எங்கே அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு லார்ஜஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா லாங்கஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச். அது வந்து ஹையஸ்ட் மவுண்டைன் ரேஞ்சா என்னது ஹிமாலயா. அது எங்கே இருக்குது ஏஷியாவில் இருக்குது. இங்கே வந்து லாங்கஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச் வந்து இருக்குது சவுத் அமெரிக்காவில் ஆண்டஸ். ஓகேவா, அதே மாதிரி வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ரிவர் இங்கே இருக்குது. என்ன லாங்கஸ்ட் ரிவர் எங்கே இருக்குது ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இங்கே லார்ஜஸ்ட் ரிவர் வந்து சவுத் அமெரிக்காவில் அமேசான். இதோட எவ்வளோ அப்படின்னா ஏரியா பார்த்தோம் அப்படின்னா 6586 கிலோமீட்டர். ஓகேவா, அதுக்கடுத்து யூரோப் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஏஷியாவுக்கு வெஸ்ட் சைடில் இருக்குது. இங்கே வந்து ஆல்ப் மவுண்டைன் ரேஞ்ச் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா தான் நம்ம வந்து ஐலாண்ட் கான்டினென்ட் சொல்லுவோம். ஐலாண்ட்னா நமக்கு நார்மலாக என்ன சுற்றி ஃபுல்லாக எல்லா சைடுமே நமக்கு தண்ணி இருக்கிறது தான் ஐலாண்டுன்னு சொல்லுவோம். ஆஸ்திரேலியா சுற்றி தண்ணியாக இருக்கும். அதனால நமக்கு வந்து இது வந்து ஐலாண்ட் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு வந்து என்ன அப்படின்னா நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. நியூசிலாண்டு, ஃபிஜி, அப்புறம் வந்து ஃபிஜி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதில் ஃபிஜி ஐலாண்டு, பப்புவா அண்ட் நியூ குயினா இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா ஓஷானிக் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கோரல் ரீஃப் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பேரியர் ரீஃப். அந்த பேரியர் ரீஃப் வந்து எங்கே தான் இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியா இருக்குது. ஓகேவா, அடுத்து அண்டார்டிகா வந்து நமக்கு என்ன அப்படின்னா சவுத் போலில் இருக்குது. இது ஃபுல் என்ன எதால் கவர் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்னோவால் கவர் ஆயிருக்கு. ஓகேவா, இங்கே தான் நமக்கு வந்து பெங்குயின், சீல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நமக்கு மெயினாக 2 என்ன அப்படின்னா நமக்கு வந்து இங்கே தான் வந்து என்னென்னா ஸ்பேஸ் நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து அங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா தக்ஷின் கங்கோத்ரி. அது வந்து இப்போ ஃபங்க்ஷனில் இல்லைன்ட்டாங்க. அடுத்து மைத்ரேயி. இப்போ நியூவாக வந்து பண்ணது என்ன அப்படின்னா பாரதி நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து அங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா ஐலாண்ட்னா நமக்கு நார்மலாக என்ன சொன்னால் ஆல்ரெடி ஃபுல் எல்லா சைடுமே நமக்கு வந்து தண்ணி இருக்கிறது தான் ஐலாண்டுன்னு சொன்னால் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கா. குரூப் ஆஃப் ஐலாண்டு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்கிபிலாகோ. ஓகேவா, ஆர்கிபிலாகோ. அதுக்கடுத்து என்ன ஓஷன்ஸ் நமக்கு நார்மலாகவே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எர்த் சர்ஃபேஸில் 2/3 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ 71% வந்து தண்ணியாக தான் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியாக இருக்காதான்னு சொல்கிறாங்க ஓஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மொத்தம் 5 ஓஷன்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், ஆர்க்டிக் ஓஷன் அண்ட் சதர்ன் ஓஷன். மொத்தம் 5 ஓஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு நார்மலாக நமக்கு வந்து தமிழ்நாடுக்கு ஈஸ்ட் சைடில் இருக்கிறது என்ன அப்படின்னா பே ஆஃப் பெங்கால்,
கேரளாவுக்கு வெஸ்ட் சைடில் இருக்கிறது என்ன அப்படின்னா அரேபியன் சி. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் பசிபிக் ஓஷன் தான் உள்ளதுல டீப்பஸ்ட் ஓஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக மவுண்ட் எவரெஸ்ட்டை உள்ள மூழ்கடிச்சா கூட அது கூட மூழ்கிரும், அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பஸ்ட் ஓஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இது சுற்றி இந்த பசிபிக் ஓஷனை சுற்றி உள்ள அந்த வல்கானிக் மவுண்டெயின்ஸ்லாம் நமக்கு வந்து என்ன அப்படி ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. மரியானா ட்ரென்ச் வந்து இந்த பசிபிக் ஓஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதோட டெப்த் என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷன் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் இன் த வேர்ல்டு. ஓகேவா. இங்கே தான் நமக்கு வந்து ஹரிக்கெயின் இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இந்தியன் ஓஷன் தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன். செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் வந்து அட்லாண்டிக் ஓஷன், தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் வந்து இந்தியன் ஓஷன். ஓகேவா. இங்கே தான் நமக்கு வந்து நார்மலாக இதில் தான் நமக்கு வந்து இதை தாண்டி வரும்போது தான் நமக்கு நார்மலாக ரெயின்ஃபால் மான்சூன்ஸ் எல்லாம் இங்கே தான் நமக்கு வந்து நார்த் வெஸ்ட் மான்சூன் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து இங்கே தான் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. அடுத்து அண்டார்டிக் ஓஷன், இதை வந்து சதர்ன் ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா ஓஷன் வந்து அண்டார்டிகாவை சரௌண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து அண்டார்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆர்க்டிக் ஓஷன் உள்ளதுலேயே ஸ்மாலஸ்ட் ஓஷன் இதுதான். இது வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் போலில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸாலே ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா நார்மலாக இது லேண்ட் வாட்டர் ஏர், நமக்கு நார்மலாக எர்த்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்ட் வாட்டர் ஏர் இதெல்லாம் சேர்ந்துருக்கு. ஸோ அதெல்லாம் தான் பயோஸ்பியர்னு சொல்கிறோம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது தேவையில்லை. அப்புறம் அந்த இருக்குது லித்தோஸ்பியர்னால் என்ன, நம்ம வாழக்கூடிய தான் லித்தோஸ்பியர். ஓகேவா. மேலே உள்ள அந்த சாலிட் ஏரியாவை தான் லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கக்கூடிய இந்த வாட்டரால் கவர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஹைட்ரோஸ்பியர், ஏரால் கவர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து அட்மாஸ்பியர். இந்த மூணுத்தையும் சேர்த்தது தான் பயோஸ்பியர். லித்தோஸ்பியர் ப்ளஸ் ஹைட்ரோஸ்பியர் ப்ளஸ் அட்மாஸ்பியர் இதெல்லாம் சேர்த்தது தான் நமக்கு என்ன அப்படின்னா பயோஸ்பியர். ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு இன்னொன்று இது போக நமக்கு வந்து அந்த ஹைட்ரோஸ்பியர்லாம் நமக்கு வாழக்கூடிய அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டாட்டு எது இருக்கும் அப்படின்னா பிளாங்க்டன் தான் ஃபுட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்து பெனின்சுலான்னா என்ன அப்படின்னா 3 சைட்ஸில் வாட்டர் வந்து இருந்துச்சு, அதாவது நம்ம ஒரு லேண்ட் பீஸ் இருக்குது, அதை சுற்றி 3 இடத்துல தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெனின்சுலா. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியா வந்து பெனின்சுலா அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அதே மாதிரி ஸ்ட்ரைட்னா என்ன அப்படின்னா நமக்கு வாட்டர் தான் காவாய் மாதிரி நேரோ ஸ்ட்ரெச்சாக ஒரு 2 லேண்ட் மாஸை பிரிக்கிறதுக்கு இடையில நேரோ ஸ்ட்ரெச்சாக வரக்கூடிய அந்த வாட்டர்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட் சொல்லுவாங்க. நமக்கு எக்ஸாம்பிளுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில உள்ள அந்த ஸ்ட்ரைட் வந்து பாக் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா கல்ஃபு பே. கல்ஃப்லாம் என்ன அப்படின்னா ஹாலோவாட்டு நமக்கு வந்து அங்கே தண்ணி ஒரு டீப் இன்லேண்ட் இருக்கும், அதுக்கிட்ட நமக்கு வந்து ஹாலோவாட்டு தண்ணி வந்து சேர்ந்து இருக்குது அப்படின்னா அது வந்து கல்ஃப்னு சொல்கிறாங்க. இதே பே அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா வைடர் இந்த கல்ஃபே நமக்கு வந்து அது வந்து ரொம்ப ஹாலோவாக ஒரு நேரோவாக இருக்கும். இது வந்து ரொம்ப வைடராக இருக்கக்கூடியது வந்து பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேனா பே ஆஃப் பெங்கால், இது வந்து பெர்ஷியன் கல்ஃப் சொல்கிறோம். ஓகேவா. அதுக்கடுத்து இஸ்துமஸ்னால் என்ன அப்படின்னா நமக்கு நார்மல் இப்போ பார்த்தோம்ல நேரோவாக வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது ஸ்ட்ரைட்டுன்னு பார்த்தோம். அதே மாதிரி நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்டு தான் என்ன சொல்கிறாங்க, இப்போ 2 வாட்டர் பாடி இருக்கக்கூடிய நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்டு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இஸ்துமஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் இடையில உள்ள அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த நேரோ லேண்ட் பீஸ் தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்துமஸ் ஆஃப் பனாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து இதனால தான் அடுத்து வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த் என்னது நாங்கள் நார்மலாக ஆப்பிள் கட் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேவா. உள்ளே உள்ளது கோரு, அதுக்கப்புறம் வந்து மேண்டில், அதுக்கப்புறம் வந்து எர்த் கிறிஸ்ட். அந்த மாதிரி கோர் வந்து நமக்கு என்ன ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னா ஒரு செமி சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா நிக்கலும் அயனும் நிறையா ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் வந்து இன்னர் கோர் அவுட்டர் கோர் 2 இருக்குது. நமக்கு வந்து உள்ளே வந்து எல்லாமே மோல்டன் ஸ்டேஜில் தான் இருக்கும். டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். எவ்வளோ அப்படின்னா அட்லீஸ்ட் அப்ராக்சிமேட்லி 6000 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. இந்த கோரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சரௌண்டாக இருக்குது என்ன அப்படின்னா மேண்டில். இந்த மேண்டிலில் தான் 85% ஆஃப் எர்த் மினரல்லாம் இந்த மேண்டிலில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து சாலிட் அண்ட் செமி சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அதுக்கடுத்து அவுட்டர் க்ரஸ்ட்டு அதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா தின் லேயரில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதே வந்து நமக்கு வந்து அந்த தின் லேயரில் தான் நமக்கு என்ன அப்படின்னா கான்டினென்ட்டு ஓஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதே நமக்கு வந்து ஓஷனுக்கு கீழே போயிட்டோம் அப்படின்னா அதோட எர்த் க்ரஸ்ட்டோட நமக்கு திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5 to 10 கிலோமீட்டர் இருக்கும். இதே க்ரஸ்ட்டு வந்து நார்மலாக கான்டினென்ட்ஸ் பார்க்கும்போது 30 to 50 கிலோமீட்டர் இருக்குங்க. அவ்வளோதான். இது புக் பேக் கொஸ்டின்ஸ். லேண்ட் தட் இஸ் சரௌண்டட் பை வாட்டர் ஆன் ஆல் சைட்லன்னா என்னது நமக்கு ஐலாண்டு, 3 சைட்னா பெனின்சுலா, ஸ்ட்ரைட்டுனா நமக்கு ரெண்டு லேண்ட் மாஸ் இருக்கும், இடையில உள்ள வாட்டர். அடுத்து வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் மரியானா ட்ரென்ச் வந்து எங்கே இருக்குது, பசிபிக் ஓஷனில் இருக்குது. இந்தியா இஸ் எ பெனின்சுலா. ஓகேவா.